ஆண்டவராய் இயேசுவே சோதரம். எல்லாரும் நாம் சேர்ந்து ஆண்டவராய் இயேசுவை நாம் கரம் தட்டி வரவேற்போம். நாம் எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே பிறப்பதை விட ஆண்டவராகிய தேவன் நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறந்து இல்லத்திலே வாழ்கிற தேவனாக அவர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சார், இன்றைக்கு நாம அந்த தேவன் அவர் வைத்ததான சாதாரண காரியங்கள் என்ன, தேவன் ஏற்படுத்தும் அற்புதமான பாதை என்ன, ரெண்டு விதமாக நாம சொல்லலாம். ஆண்டவர் சில காரியங்களை அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் சாதாரணமானவர்களை தெரிந்து கொள்கிறார். ஊழியர்களாக எங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்வதனுடைய காரணம் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவதாக நாம் வாசிப்போம் ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ, அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அந்த வார்த்தை நல்லா குறித்துக் கொள்ளுங்க. அது கொத்தி கொண்டு வந்ததான ஒலிவ இலை. அது 12ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் சிறுமையான பறவைகளை தெரிந்து கொண்டார். முதல் பறவை என்னவென்றால் இந்த புறா என்று பார்க்கின்றோம். நோவா என்றால் ஆறுதல். அந்த நாட்களிலே ஆண்டவராய் தேவன் இந்த புறாவை அவர் தெரிந்து கொள்ள காரணம் என்ன என்று சொல்லி நாம வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, அந்த புறாவை அவர் வெளியே அனுப்பிய நோக்கம் என்ன? தண்ணீர் குறைந்து விட்டதா, ஒரு நல்ல செய்தியை பெறுவதற்காக அவர் அனுப்புகிறார். 3 தடவை அவர் அந்த புறாவை அனுப்புகிறார். அங்கே நான் பார்க்கிறோம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனங்களிலே அவர் 3 தடவை இந்த பறவை அனுப்புகிறார். காரணம் என்னவென்றால், இன்னைக்கு காலையிலே நீங்களும் நானும் ஆண்டவர் உபயோகிக்கிற பாத்திரமாக நாம் மாற வேண்டும். இந்த வருஷத்தின் முடிவிலே ஆண்டவர் நம்மளை உபயோகிக்கிற பாத்திரமாக மாற வேண்டும். அதை இன்னொரு வகையில் சொன்னால், we must be selected by our Lord Jesus Christ. நீங்களும் நானும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் வெளியே அனுப்புகிறார். அவர் புறாவை தெரிந்து கொண்டதுக்கு காரணங்கள், பல காரணங்கள் உள்ளது. அவைகள் தனியாக புறாவை பற்றி படிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவதாக அந்த புறா என்று சொல்லும் பொழுது அதற்கு அருமையான 2 அருமையான ரெக்கைகள், விங்ஸ். there are 2 wings there. 2 அந்த ரெக்கைகள் இருக்கிறது. அந்த 2 ரெக்கைகளை வைத்து ஆண்டவர் முதலாவதாக அந்த பறவையை வைக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நம்மை வைத்து அடுத்த வருகிறதான புதிய ஆண்டிலே அவர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கும் 2 விதமான சிறகுகள் இருக்க வேண்டும். முதல் சிறகு என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, சங்கீதம் 119:97 வாசிங்க. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 97ஆம் வசனம். 119:97. உமது வேதத்தில்
நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். அது என்னுடைய தியானமாக இருக்கிறது. அந்த வசனம் நல்லா புரிந்து கொள்ளும். ஆண்டுடைய வேத வசனமானது அது தியானமாக இருக்கிறது. இன்னொரு காரியம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அதை தெரிந்து கொள்ள இன்னொரு காரியம், மார்க் 1:35 அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து, வாசிகள், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அந்த இடத்துல இருந்துதான் ஆண்டவருடையதான அந்த சிறுமைகள், அவருக்கு ஏற்பட்ட சிறுமைகள் அதெல்லாம் ஆரம்பமாகிறது. அவருக்கு ஏற்பட்டதான பிரச்சனைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அதில் தான் ஆரம்பமாக போகுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பும், இந்த கடந்த ஆண்டில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை வந்து நீ என்னிடத்தில் ஜெபம் பண்ணுகிறாய்ன்னு சொல்லும் பொழுது, காலையில் எழுந்த உடனே நீங்கள் நான் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இன்று காலையில் எழும்பி இருக்கிறேன், உம்முடைய முகத்தை காணும்படியாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய முகத்தையும் ஆண்டவருடைய சத்தத்தையும் நாம் கேட்க வேண்டும். அப்போ ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது, நேற்று என்னுடைய பேரன் பேத்தியெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என் பேரன் என்கிட்ட கேட்டான், நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்திருக்கிறீர்கள், எத்தனை தடவை வாசி? நான் சொன்ன ஒரு 30-40 தடவையாக இருக்கலாம். என்னுடைய 50 ஆண்டு கால இந்த காரியங்களில் 30 அல்லது 40. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். நல்ல பாத்திரமாக இந்த ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டுக்குள் நுழைவதற்கு முன்பாக நல்ல பாத்திரமாய் வரைய வேண்டுமானால் அவர் அதிகாலமே என்றால் 3 மணிக்கு, என் ஆண்டவராய் இயேசு 3 மணிக்கு எழுந்து அவர் ஜெபித்த இடத்துல நானும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும். இன்னொரு இடத்துல அவர் இரத்தத்தை அவர் தண்ணியை போல அல்லது வேர்வையை போல இரத்தம் விழுந்து, ஹெமாட்டோட்ரோசிஸ் என்று சொல்வது, ஹெமாட்டா என்றால் பிளட், இரத்தமானது வேர்வை துளியாக விழுந்தது. அந்த இடத்துலையும் கூட உட்கார்ந்து நம்ம வாசிக்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டில், ஆண்டவரே நான் ஜெபத்திலேயும் வேத வாசிப்பிலேயும் நான் தரித்திருப்பேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போகிறேன்? அல்லேலூயா. ஜெபத்திலேயும் வேத வாசிப்பிலேயும். அந்த புறாவானது வெளியே போய் ஒலிவ மர இலை, பிளான்டேஷனில் பிளான்ட்டை நாம் படிச்சிருக்கிறதுனால அதில் நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்னவென்றால், நீங்களும் நானும் அந்த புறாவை போல நல்ல செய்தி, இந்த பாளையமா நகரில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய செய்தியை சொல்ல வேண்டும். அந்த ஆண்டவருடைய செய்தியை சொல்லுகிறது மூலமாக அநேகர் இந்த ஆண்டினுடைய முடிவில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே அந்த புறாவை போல நான் அந்த ஒலிவ இலையை கொண்டு வந்து அவன் அதை பார்க்கிற பொழுது நம்ம இங்கே இறங்கலாம். அரராத் மலை என்று சொல்லி அங்கே ரஷ்யாவுக்கு பக்கமாக இருக்கிறதான அந்த இடத்துல தான் இன்றைக்கும் அந்த அரராத் மலையிலே அந்த பேழையானது உடைந்த நிலைமையில் இருக்கிறார். நீங்களாம் வேதத்தை படிக்கிற பொழுது, இட் இஸ் நாட் அ ஸ்டோரி, இட் இஸ் நாட் அ ஹிஸ்டரி, இட் இஸ் நாட் அ தியாலஜி, அது நடந்த ஒரு காரியம். ஆகையினாலே நீங்களும் நானும் இந்த ஆண்டிலே கடைசியிலே ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அடுத்த ஆண்டுக்குரிய செய்திகளை அவர் தருவார். என்னிடத்தில் நீங்கள் பழைய ஆண்டு சொன்னார், அவர் ஓல்டு இயர் இங்கிலீஷில் சொல்லும்போது, ஏன்னா நான் ஓல்டாக இருக்கிறதுனால என்ன ஓல்டு இயர் கொடுக்க சொல்லியிருக்கார். அவர் இளைஞராக இருக்கிறதுனால
அவர் நியூ இயரை அவர் கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் அந்த இலையை கொண்டு வந்து மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என் மூலமாக ஒரு குடும்பமானது ரட்சிக்கப்பட்டு இந்த மகிழ்ச்சி ஐஜி சபையிலே வந்து சேரும்படியாய் நான் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண போறீங்க? அல்லேலூயா. நீங்க தீர்மானம் பண்ண, அது முதல். இரண்டாவதாக 1 ராஜாக்கள் 17:6. 1 ராஜாக்கள் 17:6. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியையும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. பார்க்கிறோம், நம்ம தமிழ்ல காகம்னு போடுறது, ஆனால் அது காகம் அல்ல, அது பெரிய பறவை. அந்த ஒவ்வொரு ரொட்டியும் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 1.25 அளவுக்கு பெரிதாக இருக்கும். 1.25 அடி பெரிய அந்த ஆகாரம். இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் செய்யக்கூடியதான ஊழியம் என்ன? வருகிற ஆண்டில் முதலாவது ஊழியம் ஆவியானவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவது. என்ன ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன கொடுங்க. ஆகையினாலே முதலாவதாக காஸ்பல் பிரீச்சிங், ரெண்டாவதாக அங்கே நாம் ஆங்கிலத்தை ஃபீடிங் என்று சொல்லுவது, அதாவது ஜனங்களுக்கு போஷணை கொடுக்க வேண்டும். அந்த போஷணை கொடுக்கிற இடம் எது என்றால் கேரி ஆற்றங்கரை. அந்த கேரி ஆற்றங்கரை நான் நின்றிருக்கிறேன். அந்த இடத்துல எப்படி அது வரும் என்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் தேவனுடைய ஊழியர்கள் ஊழியம் செய்கிற ஆட்களுக்கு நம்மால் முடிந்ததான அந்த அப்பம் இறைச்சி ரெண்டும் என்று சொல்லும் பொழுது ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு தீர்மானம், ஆண்டரை காஸ்பல் பிரீச்சிங் மாத்திரமல்ல, ஊழியர்களுக்கு நான் தேவையான ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான போஷிப்பை நான் கொடுப்பேன். எத்தனை பேர் இது பண்ணுவோம்? அல்லேலூயா. நீங்களும் நானும் நாம் அப்பம் சாப்பிட்றது இறைச்சி சாப்பிடுறது முக்கியமல்ல. அதை விட நாம் மற்றவர்கள் தேவ ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய அந்த நாமத்தை சொல்லுகிற மக்களுக்கு நம்மால் முடிந்ததான அந்த உதவி, அதை ஒரு அறிவில்லாத நாம் நினைக்கிற அந்த பறவைகள், புறா செய்கிறது, காகம் செய்கிறது. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தின் முடிவிலே ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் போஷிக்கிறவனாக மாறுவேன், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாக மாறுவேன். என் மூலமாக அவர்கள் போஷிக்கப்பட்டு அவர்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்போ கடந்த நாட்களில் ஞானஸ்நானம் நடந்திருக்கலாம். ஞானஸ்நானம் ஏன் எடுக்க வேண்டும் என்றால் 7 விதமான நன்மைகள் அதில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவே 30 வயது ஆன பொழுது யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார். அந்த இடம் பெத்தாபரா. இன்றைக்கு பெத்தாபராங்கிற இடத்துல இஸ்ரவேலர்களுடைய அந்த மிலிட்டரி இருக்கிறபடினாலே நாம் அங்கே எடுக்க முடியாது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம், ஆண்டை நான் ஊழியம் செய்வேன். இரண்டாவதாக, ஜனங்களை நான் அமிதமாக போஷித்து அவர்களை ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி நடத்துவேன். ஞானஸ்தானம்ங்கிறது ஒரு பெரிய காரியம், அது இன்னொரு காரியம். அந்த ஞானஸ்தானத்தில் முக்கியமானது ஆண்டவர் பாருங்க, பாவம் செய்யாதவராய் இருந்தும் 30 வயதில் 30 to 50 தான் பழைய ஏற்பாட்டின்படி ஆசாரியர்கள் ஊழியத்துக்கு வர முடியும். 50 வயதில் ரிட்டையர் ஆகி போவார்கள். நீங்களும் நானும்
அந்த காகத்தை போல போஷித்து ஜனங்களை வேத வசனத்துக்குள்ள. இன்றைக்கி நாம் அநேக நேரங்களில் வேத வசனங்களை கையில் வைத்திருக்கிறோமே தவிர அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் என்ன, அதனுடைய விலை என்ன, அதனுடைய மதிப்பு என்ன, அது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஆகாரம் தருகிறது, அதை படிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது யோனாவின் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். யோனா புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் அவனை எந்த பட்டணத்துக்கு அனுப்பினார்? நினிவே பட்டணத்துக்கு அனுப்பினார். அவன் என்ன செய்தான்? தர்சிசுக்கு என்ன செய்தான்? ஓடிப்பான். இதெல்லாம் தெரிஞ்ச கதை. அந்த யோனாவினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது முதலாவதாக நமக்கு தேவை என்ன? இட் should be a call from God. ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைக்க வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் ஆண்டவரே என்னை பேர் சொல்லி அழையும். கரங்களை தட்டி ஆண்டவரத்தில் கேளு, ஆண்டவரே எங்களுடைய பேர்களை சொல்லி அழையும். ஆண்டவர் பேர் சொல்லி. இப்போ நான்லாம் என்னுடைய 25வது வயதில் தான் இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது அந்த நேரத்தில் சாயர்புரம் போப்ஸ் காலேஜில் லெக்சராக இருக்கிற பொழுது மோகன்லாம் அப்போ தான் படித்தார். மெட்ராஸில் இருக்கிற மோகன், தாமஸு எல்லாரும் என்னுடைய மாணவர்கள் தான். அப்படி படிக்கும் பொழுது நீங்களும் நானும் இந்த நேரத்தில் நாம் நினைக்கணும், ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரா? நீங்களும் ஆண்டவரத்தில் சொல்லணும், ஆண்டவரை என்னை பேர் சொல்லி என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும். அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மீனின் வயிற்றில் யோனா எத்தனை நாள் இருந்தான்னு போட்டிருக்கு? 3 நாட்கள் 3 இரவு 3 பகல். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறோம். இதனுடைய நிழல் என்ன தெரியுமா? அது சமூகத்தின் நிழல். ஆங்கிலத்தில் சோஷியல் நிழல் என்று நம்ம சொல்லலாம். அது இஸ் எ சோஷியல் ஷெய்டு. அந்த சோஷியல் ஷெய்டு என்றால் என்ன அர்த்தம் என்றால், யோனா வீட்டின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் அவர் மரித்து 3 நாட்கள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நாம் பார்க்கிற பொழுது யோனாவினுடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், தேவ சமூகத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுவதற்காக போன பொழுது பாதை மாறுகிறார். அப்போ முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? பிரசங்க ஊழியம். 2வது ஊழியம் என்ன? ஃபீடி மக்களை போஷிக்கிற ஊழியம். 3வதாக தேவ சமூகத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசம் 3 நாட்கள். அந்த மீனானது அவனை வயிற்றிலே ஏந்தி இருந்தது. அதற்கு இணையான காரியங்கள் உண்டா? சயின்டிஃபிக்கலாக நாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு ஆளை ஒரு நாள் 15 நாட்கள் ஒரு நாளும் 15 மணி நேரமும் ஒரு மனிதன் அவர் ஒரு மீன் வயிற்றில் இருந்தார் என்று கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார்கள். அப்போ நாம் 3வதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த யோனாவினுடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், அவன் பிரசங்கம் பண்ணினான். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது? 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ இன்றைய காலையில் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் ஆயிரக்கணக்கான மக்களை வழிநடத்தத்தக்கதான அளவுக்கு இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும். அப்போ ஆண்டவருடைய நாமத்தினாலே உபவாச ஜெபத்தின் மூலமாக நாம் சனிக்கிழமை ஏதோ உபவாசம் இருக்கிறோம், அந்த ஜெபம் எடுக்கிறோம். அந்த உபவாசத்தின் மூலமாக 1,20,000 பேர் அவர்கள் ரட்சிக்கப்பட்டது போல 3வது காரியம். 4வது காரியம் என்ன? மத்தேயு 17:27 வாசிங்க. மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு
நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். ஒரு வெள்ளி பணம், அது ஆங்கிலத்தில் சொல்வது 64 cents என்று சொல்லுவார்கள். நீங்களும் நானும் ஒரு சின்ன மீனுடைய வாயில அங்கே அற்புதம் வைத்திருக்கிற அற்புத காயின், இட்ஸ் a miracle காயின், அது அற்புத காயினை வைத்திருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகையினாலே நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில் நம் மூலமாக எந்த வழியில் அற்புதங்கள் நடக்க முடியும்? சுவிசேஷம் சொல்வதன் மூலமாகவா, அல்லது ஆண்டுடைய நாமத்தினாலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய சாப்பாட்டு காரியங்களில், அல்லது அந்த ஆங்கிலத்தை ஃபீடிங் என்று சொல்கிறது போல போஷணை மூலமாகவா, அல்லது அவன் 3 நாட்கள் உபவாசம் இருந்தது போல உபவாசத்தின் மூலமாகவா நாம் ஆண்டவருக்கென்று பயன்பட வேண்டும். அடுத்ததாக எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை தசமபாகங்கள், இந்த காணிக்கை தசமபாகங்களை பற்றி மல்கியா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த காணிக்கை தசமங்களை கொடுக்கும் பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்முடைய இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆசீர்வதிக்கணும்? ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும், சொல்லுங்க, ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த மல்கியா புத்தகத்தில் கிட்டத்தட்ட இஸ்ரவேலர்கள் செய்த 40 பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 40 பாவங்கள் செய்தபடியினால தான் அவர்கள் அந்த கசவாக காணிக்கைகளை கொடுத்தாலும் கூட அவர்கள் 400 ஆண்டு காலம் த சைலண்ட் இயர்ஸ், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்கு இடையில இந்த சைலண்ட் இயர்ஸ் வர காரணம் என்னவென்றால், அங்கே நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய 40 வகையான பாவங்கள். அப்போ இன்றைக்கு காலையில் நாம் என்ன தீர்மானம் பண்ண வேண்டும்? ஆண்டவரே, நான் பாவம் செய்யாதபடி என் மூலமாக ஆண்டவரே இந்த பாளையமா நகரிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும். எத்தனை நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா! என் மூலமாக, எல்லாரும் சொல்லலாம், என் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக அற்புதங்கள் நடக்க வேண்டும். அந்த சின்ன மீன் கொடுத்தது. அடுத்து 5வதாக அங்கே நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மத்தேயு 26:69 வாசிங்க. மத்தேயு 26:69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்தான். 5வதாக ஒரு சேவல், ஆனால் தமிழ் பைபிளில் சேவல் என்று இருக்கிறது, ஆனால் எபிரேய பைபிளில் அந்த காரியம் இல்லை. நாம் அதை சிந்திக்க வேண்டியதில்லை. அவன் எத்தனை தடவை ஆண்டவருக்கு அமிதமாக மறுதலிப்பான்னு ஆண்டவராக இயேசு சொன்னார் என்றால் 3 தடவை பேதுரு என்ன செய்வான்? மறுதலிப்பான். ஆனால் வேத வசனங்களை சரியாக வாசித்தீர்களானால் 6 தடவை அவன் மறுதலித்திருக்கிறான். அந்த வசனங்களெல்லாம் என்னால் சொல்ல முடியும். யோவான் 18:17, மத்தேயு 26:70, 71 வசனம், 26:74, மார்க்கு 14:70, லூக்கா 22:69, 60 ஆகிய 6 இடங்களில் அவன் மறுதலித்ததாக குறித்திருக்கிறார்கள். ஆனால் அவன் செய்ய வேண்டியது எத்தனை தடவை தான்? 3. அப்போ நீங்களும் நானும் பாவத்தில் இருக்கிறவர்களை இந்த ஆண்டின் கடைசியில் தீர்மானம் பண்ண வேண்டும். என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய இனத்தார், என்னுடைய நண்பர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். ஆகினாலே 5வதாக நாம் செய்ய வேண்டியது என்ன? பாவத்தில் இருக்கிறவர்களையும் மனம் திரும்பாதவர்களையும்
அவர்கள் அங்கே ஆண்டவரை மறுதளிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கூட இருந்து சேவல் கூவும் பொழுது, இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த ஏரோதின் அரண்மனை கீழே இருக்குது, மேலே சேவலுடைய படமும் வச்சுருக்கிறாங்க. அதில் ஆண்டவர் எப்படியெல்லாம் பாடுபட்டான்னு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துக்கு போனால் கண்ணீர் வரும். அந்த ராத்திரி முழுவதும் அவர் வைத்திருந்த கால்களில் ஆசிட் ஊற்றி வச்சிருக்காங்க. அந்த பாதைகளாக இருக்குது. அதில் ஆசிடில் அந்த 2 காலை வைத்து நிற்கிறார் என்றால் நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க. வருகிற ஆண்டில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய கால்களை நமக்காக அவர் அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. சாதாரணமாக இல்லை, நீங்கள் அந்த இடத்துக்கு போனாதான் ஆண்டவர் எந்த அளவுக்கு நமக்காக பாடுபட்டார். அப்போ இந்த நாம் பார்க்கிறோம், அந்த சேவல் 3 தடவை அது கூவி பாவம் செய்ததான பேதுருவை மனம் திரும்ப வைத்தது. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த வருகிற ஆண்டில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று பாவத்தில் இருப்பவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்று நாம் வேத வசனத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. சரி, அடுத்ததாக 6வதாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 10:34. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சைரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய், தமிழ்ல சரியா சொல்லப்படல, சுய வாகனம் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமாக ராஜாக்கள் அவர்கள் பயணம் செய்துக அந்த வாகனம் அல்லது அந்த அனிமல் அல்லது மிருகம் எது என்று சொன்னால் கழுதையாகத்தான் இருக்கும். போர் செய்கிறவர்கள் தான் அவர்கள் குதிரையிலே பயணம் பண்ணுவார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் நல்ல சமாரியன் கதை. இன்றைக்கும் நல்ல சமாரியன் அந்த சத்திரமானது இன்றைக்கும் ரோட்டின் மத்தியில் இருக்கிறது. அவன் என்ன செய்தான், பயணம் போகும் பொழுது அவனுடைய உணவுப் பொருட்களை கொடுத்து அவனுடைய மருந்தை வைத்து அங்கே கீழே கிடந்ததான மனிதனுக்கு ஆடையை கொடுக்கிறான், தன்னுடைய வாகனத்தில் ஏற்றுகிறான், அவன் கொண்டு போய் சத்திரத்திலே சேர்க்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் 6வதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், ஆத்துமாக்களை வருகிற ஆண்டில் இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டும். அவன் கொண்டு போய் சத்திரக்காரன் கையில் ஒப்படைத்து 2 பணங்களை கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. தமிழிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது 2 பணம். அந்த 2 பணம் என்றால் என்ன, 2 விதமான அந்த உடன்படிக்கைகள், அது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறதான 2 பணங்கள் இருக்கிறார். நம்முடைய கைகளிலே ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல சமாரியனாக இந்த ஆண்டினுடைய கடைசியிலே தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் நல்ல சமாரியனாக இருந்து அவருடைய காயங்களை கட்டி அவர்களுக்கு காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து திராட்சரசம் என்கிறதான அந்த மருந்தை சேர்த்து அவர்களுக்கு கொடுத்து நான் ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவேன். அப்போ இந்த மாதத்தின் கடைசியில், இந்த வருடத்தின் கடைசியில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், நான் நல்ல சமாரியனாக மாறி சபைக்கு ஆத்துமாக்களை அழைத்து வருவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க?